ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியின் கிசான் பயனாளிகளுடைய பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ 20வது தவணையில் இவங்களுக்கு மட்டும்தான் மணி கிடைக்கும். அந்த 20வது தவணையுடைய 2000 ரூபாய் இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றத முழுமையான தகவலை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவலை நான் உங்களுக்காக சொல்ல போறேன். மக்களே, நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல பிரதம மந்திரியுடைய கிசான் திட்டத்தின் சம்பந்தமான புதிய அப்டேட்கள் அனைத்துமே உடனுக்குடன் தெரிவிக்கப்படுகிறது. தகவல் வேணும் அப்படின்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பட்டன்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிரதம மந்திரியின் கிசான் பயனாளிகளுடைய பட்டியல் 2025 20வது தவணை தொகை விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் நிலையை என்னன்றதை சரிபார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜூலை மாதம் 20வது பிரதம மந்திரியுடைய கிசான் தவணைக்கான மில்லியன் கணக்கான விவசாயிகள் காத்து இருக்கிறாங்க. சிக்கல்களை தவிர்க்க இகேஒய்சியை முடிக்கவும் பயனாளிகளின் நிலை மற்றும் தொடர்பு விவரங்களை பிஎம் கிசான் போர்ட்டல்ல சரிபார்க்கவும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பிரதமர் கிசான் பயனாளிகளுடைய பட்டியல். பிரதமர் கிசான் பயனாளர் திட்டத்தின் 20வது தவணைக்காக மில்லியன் கணக்கான விவசாயிகள் காத்திருக்கிறாங்க. இது ஜூலை மாதம் பிரதமர் நரேந்திர மோடியால் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. கடைசி 19வது தவணை தொகை பிப்ரவரி 2025 வழங்கப்பட்டதுங்க. ஆயினும் கூட 20வது தவணை தொகை வழங்குவது குறித்து இதுவரை எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகல. அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகள் பிஎம் கிசான் ஈடுபட்டுள்ள அனைத்து செயல்முறைகளையும் இகேஒய்சி முதல் பயனாளிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டது வரை முடிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். எனவே டிபிடி மூலம் எப்பொழுது பணம் செலுத்தப்படும் பொழுதும் அவர்கள் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள மாட்டார்கள். உங்கள் பெயர் பயனாளி பட்டியலில் உள்ளதா என்பதை எவ்வாறு நீங்கள் சரிபார்க்கலாம்? அதிகாரப்பூர்வ பிஎம் கிசான் போர்ட்டலை நீங்கள் திறந்து பார்க்கணும். pmkisan.gov.in முகப்பு பக்கத்தில் சிறிது ஸ்க்ரோல் செய்த பிறகு ஃபார்மர்ஸ் கார்னர் என்பதன் கீழ் பயனாளிகள் பட்டியல் என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் மாநிலம், மாவட்டம், துணை மாவட்டம், தொகுதி மற்றும் கிராமத்தை உள்ளீடு செய்யவும். உங்கள் கிராமத்தில் உள்ள பயனாளிகளின் பட்டியலை பார்க்க அறிக்கையை பெறு என்பதை கிளிக் செய்யவும். நீங்கள் சுயமாக பதிவு செய்யாத விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் திட்டம் அதன் நிலையை எவ்வாறு சரிபார்க்கலாம்? சிஎஸ்சி மையங்கள் மூலமாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ பதிவு செய்த விவசாயிகள் பதிவு செய்த விவசாயிகள் இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் சரிபார்க்கலாம். பிஎம் கிசானின் அதிகாரப்பூர்வ போர்ட்டலை பார்வையிடலாம். முகப்பு பக்கத்தில் ஃபார்மர்ஸ் கார்னர்ல பிஎம் கிசான் அதிகார பக்கத்துல இது எல்லாமே இருக்கு. முகப்பு பக்கத்தில் ஃபார்மர்ஸ் கார்னர் பிரிவில் சுயமாக பதிவு செய்த விவசாயிகள் நிலை என்பதை கிளிக் செஞ்சுட்டு நீங்க பார்க்கலாம். பிஎம் கிசான் ஏதேனும் வினவங்களுக்கு உங்களுடைய தொடர்புகளை நீங்கள் எப்படி பார்ப்பது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இகேஒய்சி தோல்வி, தவறான வங்கி விவரங்கள், ஆதார் பெருத்தன்மை அல்லது மொபைல் எண் பிழைகள் போன்ற சிக்கல்கள் ஏற்பட்டால் தகுதியான பயனாளிகள் தங்கள் விவரங்களை சரிபார்த்து சரியான தொடர்பு புள்ளியை பிஓசியை அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க. இதுதான் இந்த மாதிரி இகேஒய்சி எப்படி முடிப்பது. தவணை விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பணம் செலுத்துவதில் தோல்வியை தவிர்க்க விவசாயிகள் அதற்கு முன்பே பணத்தை நிரப்ப வேண்டும். அனைத்து பிஎம் கிசான் பயனாளிகளுக்கும் இகேஒய்சி உங்கள் வாடிக்கையாளரை மின்னணு முறையில் அறிந்து கொள்ளுங்கள் கட்டாயமாகும். அது இல்லாமல் உங்கள் பெயர் பயனாளிகளின் பட்டியலிலிருந்து நீக்கப்படுதல் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தின்படி பிஎம் கிசான் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு இது உங்களுக்கு நடைமுறையில கொண்டு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எளிதாக 3 வழிகளில் பிஎம் கிசான் அந்த இகேஒய்சியை நாம எப்படி முடிப்பது? இகேஒய்சியை முடிக்க 3 வழிகளை கொடுத்திருக்காங்க. ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி. ஆதார் எண் மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருந்தால் பிஎம் கிசான் இணையதளத்துக்கு சென்று ஓடிபியை பயன்படுத்தி சரிபார்க்கலாம். பயோமெட்ரிக் கைரேகை அங்கீகாரத்திற்கான அருகில் உள்ள பொது சேவை மையத்தை சிஎஸ்சியை பார்வையிடவும். முக அங்கீகாரம் மூத்த குடிமக்கள் மற்றும் உடல் ரீதியாக சவால் மிக்க விவசாயிகளுக்கு சிறப்பு வசதி இப்பொழுது சிஎஸ்சிகளில் கிடைக்கிறது. இது முக அங்கீகாரம் இகேஒய்சியை அனுமதிக்கிறது.
ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த பிஎம் கிசானுடைய இகேஒய்சி முறைகளை நம்ம பின்பற்றி 20வது தவணை தொகையை நம்ம பெறலாம். 20வது தவணை தொகை பிரதம மந்திரியுடைய ஜூலை 18ஆம் தேதி பீகாரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சி ஒன்றில் அதை வெளியிட போறதா சொல்லியிருக்காருங்க. ஸோ கண்டிப்பாக ஜூலை 18ல் பிரதம மந்திரி பிஎம் கிசான் திட்டத்தில் 2000 ரூபாய் விவசாயிகளுடைய கணக்கில் வர வைக்கப்படும். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியின் கிசான் பயனாளிகளுடைய பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ 20வது தவணையில் இவங்களுக்கு மட்டும்தான் மணி கிடைக்கும். அந்த 20வது தவணையுடைய 2000 ரூபாய் இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றத முழுமையான தகவலை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவலை நான் உங்களுக்காக சொல்ல போறேன். மக்களே, நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல பிரதம மந்திரியுடைய கிசான் திட்டத்தின் சம்பந்தமான புதிய அப்டேட்கள் அனைத்துமே உடனுக்குடன் தெரிவிக்கப்படுகிறது. தகவல் வேணும் அப்படின்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிரதம மந்திரியின் கிசான் பயனாளிகளுடைய பட்டியல் 2025 20வது தவணை தொகை விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் நிலையை என்னன்றதை சரிபார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜூலை மாதம் 20வது பிரதம மந்திரியுடைய கிசான் தவணைக்கான மில்லியன் கணக்கான விவசாயிகள் காத்து இருக்கிறாங்க. சிக்கல்களை தவிர்க்க இகேஒய்சியை முடிக்கவும் பயனாளிகளின் நிலை மற்றும் தொடர்பு விவரங்களை பிஎம் கிசான் போர்ட்டல்ல சரிபார்க்கவும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பிரதமர் கிசான் பயனாளிகளுடைய பட்டியல். பிரதமர் கிசான் பயனாளர் திட்டத்தின் 20வது தவணைக்காக மில்லியன் கணக்கான விவசாயிகள் காத்திருக்கிறாங்க. இது ஜூலை மாதம் பிரதமர் நரேந்திர மோடியால் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. கடைசி 19வது தவணை தொகை பிப்ரவரி 2025 வழங்கப்பட்டதுங்க. ஆயினும் கூட 20வது தவணை தொகை வழங்குவது குறித்து இதுவரை எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகல. அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகள் பிஎம் கிசான் ஈடுபட்டுள்ள அனைத்து செயல்முறைகளையும் இகேஒய்சி முதல் பயனாளிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டது வரை முடிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். எனவே டிபிடி மூலம் எப்பொழுது பணம் செலுத்தப்படும் பொழுதும் அவர்கள் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள மாட்டார்கள். உங்கள் பெயர் பயனாளி பட்டியலில் உள்ளதா என்பதை எவ்வாறு நீங்கள் சரிபார்க்கலாம்? அதிகாரப்பூர்வ பிஎம் கிசான் போர்ட்டலை நீங்கள் திறந்து பார்க்கணும். pmkisan.gov.in முகப்பு பக்கத்தில் சிறிது ஸ்க்ரோல் செய்த பிறகு ஃபார்மர்ஸ் கார்னர் என்பதன் கீழ் பயனாளிகள் பட்டியல் என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் மாநிலம், மாவட்டம், துணை மாவட்டம், தொகுதி மற்றும் கிராமத்தை உள்ளீடு செய்யவும். உங்கள் கிராமத்தில் உள்ள பயனாளிகளின் பட்டியலை பார்க்க அறிக்கையை பெறு என்பதை கிளிக் செய்யவும். நீங்கள் சுயமாக பதிவு செய்யாத விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் திட்டம் அதன் நிலையை எவ்வாறு சரிபார்க்கலாம்? சிஎஸ்சி மையங்கள் மூலமாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ பதிவு செய்த விவசாயிகள் பதிவு செய்த விவசாயிகள் இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் சரிபார்க்கலாம். பிஎம் கிசானின் அதிகாரப்பூர்வ போர்ட்டலை பார்வையிடலாம். முகப்பு பக்கத்தில் ஃபார்மர்ஸ் கார்னர்ல பிஎம் கிசான் அதிகார பக்கத்துல இது எல்லாமே இருக்கு. முகப்பு பக்கத்தில் ஃபார்மர்ஸ் கார்னர் பிரிவில் சுயமாக பதிவு செய்த விவசாயிகள் நிலை என்பதை கிளிக் செஞ்சுட்டு நீங்க பார்க்கலாம். பிஎம் கிசான் ஏதேனும் வினவங்களுக்கு உங்களுடைய தொடர்புகளை நீங்கள் எப்படி பார்ப்பது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இகேஒய்சி தோல்வி, தவறான வங்கி விவரங்கள், ஆதார் பெருத்தன்மை அல்லது மொபைல் எண் பிழைகள் போன்ற சிக்கல்கள் ஏற்பட்டால் தகுதியான பயனாளிகள் தங்கள் விவரங்களை சரிபார்த்து சரியான தொடர்பு புள்ளியை பிஓசியை அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க. இதுதான் இந்த மாதிரி இகேஒய்சி எப்படி முடிப்பது. தவணை விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பணம் செலுத்துவதில் தோல்வியை தவிர்க்க விவசாயிகள் அதற்கு முன்பே பணத்தை நிரப்ப வேண்டும். அனைத்து பிஎம் கிசான் பயனாளிகளுக்கும்
இகேஒய்சி உங்கள் வாடிக்கையாளரை மின்னணு முறையில் அறிந்து கொள்ளுங்கள் கட்டாயமாகும். அது இல்லாமல் உங்கள் பெயர் பயனாளிகளின் பட்டியலிலிருந்து நீக்கப்படுதல் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தின்படி PM கிசான் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு இது உங்களுக்கு நடைமுறையில கொண்டு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எளிதாக 3 வழிகளில் கிசான் அந்த இகேஒய்சி நாம எப்படி முடிப்பது? இகேஒய்சியை முடிக்க 3 வழிகளை கொடுத்திருக்காங்க. ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி ஆதார் எண் மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருந்தால் PM கிசான் இணையதளத்துக்கு சென்று ஓடிபியை பயன்படுத்தி சரிபார்க்கலாம். பயோமெட்ரிக் கைரேகை அங்கீகாரத்திற்கான அருகில் உள்ள பொது சேவை மையத்தை CSCயை பார்வையிடவும். முக அங்கீகாரம் மூத்த குடிமக்கள் மற்றும் உடல் ரீதியாக சவால் மிக்க விவசாயிகளுக்கு சிறப்பு வசதி இப்பொழுது CSCகளில் கிடைக்கிறது. இது முக அங்கீகாரம் இகேஒய்சியை அனுமதிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தாங்க அந்த PM கிசானுடைய இகேஒய்சி முறைகளை நம்ம பின்பற்றி 20வது தவணை தொகையை நம்ம பெறலாம். 20வது தவணை தொகை பிரதம மந்திரியுடைய ஜூலை 18ஆம் தேதி பீகாரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சி ஒன்றில் அதை வெளியிட போறதா சொல்லியிருக்காருங்க. ஸோ கண்டிப்பாக ஜூலை 18 பிரதம மந்திரி PM கிசான் திட்டத்தில் 2000 ரூபாய் விவசாயிகளுடைய கணக்கில் வர வைக்கப்படும். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.